சூரிய பகவானையே அதிபதியாக கொண்ட ஒரு அற்புதமான ராசியை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுதாங்க சிம்ம ராசி. காலச்சக்கரத்தில் 5வது ராசி தான் இந்த ராசி. மேலுமே இந்த ராசியோட அதிபதி சூரிய பகவான். அதாவது நவ கிரகங்களில் முதன்மையான ஒரு கிரகம் சூரிய பகவான் தான். இது காலச்சக்கரத்தோட இருதயத்தை குடிக்கக்கூடிய ஒரு சர ராசி. இந்த ராசிக்கு பார்த்திங்களா பகலில் பலம் அதிகம். மேசம், விருச்சகம், மீனம், கடகம், தனுசு இந்த ராசியெல்லாம் உங்களுக்கு நட்பு ராசியாக இருந்தால் ரொம்ப ரொம்ப இவங்க வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி இந்த ராசியக்காரருக்கு பொறுத்த வரைக்குமே உடல் அமைப்பை பொறுத்த வரைக்கும் சூரியனை போலவே ஒரு நிமிர்ந்த உடலும் கம்பீரமான தோற்றமும் உடையவங்க. சின்ன வயதிலேயே இவங்க ஒல்லியாக இருந்தால் கூட காலம் போக போக உடல் பருமனாகவும் உடலுக்கு ஏற்ற உயரமும் அழகான கண்களும் உடையவங்களாக இருப்பாங்க. இவங்க பேசும்போது கூட கண்கள் கைகள் அசைக்காமல் இவங்களால இருக்கவே முடியாதுங்க. இந்த பொதுவாகவே இந்த சிம்ம ராசிக்காரருக்கு முன்கோபம் அதிகம் அப்படின்னா கூட அனாவசியமாக கோவப்பட மாட்டாங்க. ஆனால் தேவையான விஷயத்துக்கு நிச்சயமாக கோவப்படுவாங்க. அழகான கண்களுமே இருக்கும். கண்கள் மூலம் இவங்க பேசும் ஆற்றலுமே கொண்டவங்க. இந்த நட்சத்திரம் முன்னோர் நட்சத்திரம். அதாவது வாழ்க்கை முழுவதுமே இந்த சிம்ம ராசிக்காரை பொறுத்த வரைக்குமே முன்னோர் வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இவங்களுக்கு வழிபாடு செய்ய செய்ய உங்களுக்கு வாழ்க்கை விருத்தி அடையுங்க. முன்னோர் நினச்சி ஜோதிட வழிபாடு செய்வது கூடுதல் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. மேலுமே இவங்களோட குணம் பார்த்திங்களா தைரியம் வீரம் நிறைந்த காணப்படுவாங்க. இயல்பாகவே யாரையுமே இவங்க பார்த்திங்களா பகைத்து கொள்ள மாட்டாங்க. தன்னை அண்டி வந்த நபர்களுக்கு ஆபத்து அப்படின்னா இவங்க கூடவே இருந்து இவங்களுடைய நல்ல ஹெல்ப் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதே மாதிரி இருந்த இடத்துல இருந்து அனைவரையுமே ஆட்டி வைக்கும் ஒரு அஞ்சம் நெஞ்சம் படைத்த நபர்கள். அன்பு, பண்பு, மரியாதை, தெய்வ பக்தி எல்லாமே இவங்ககிட்ட இருக்கும். அதே மாதிரி சூதுவாது தெரியாது. அனைவரையுமே நம்பி ஏமாந்து கூட சில டைமில் இருப்பாங்க. கூட இருப்பவங்க புகழ்ந்து பேசி காரியம் இவங்களால சாதிச்சு கொள்வாங்க. ஆனால் இவங்களுக்கு எந்த யூஸுமே இருக்காது. பின்புறம் சென்று திட்டுவாங்க விட முயற்சி மூலம் பல சாதனைகளுமே இந்த ராசிக்காரர் செய்வாங்க. அமைதியான தோற்றம் கொண்டு ஏமாற்றி விட முடியாது. வீண் சண்டைக்கு போகாதவங்க அப்படின்னா கூட வந்த சண்டையுமே இந்த சிம்மராசிக்காரரை பொறுத்த வரைக்குமே விட மாட்டாங்க. இடையூறு செய்யும் நபர்களை வேரோடு களைந்த பின் தான் இவங்க அமைதியாக இருப்பாங்க. தனக்கு நிகர் இல்லாத நபர்கிட்டையுமே பழக மாட்டாங்க. உயர்ந்த மனிதர்கிட்ட பழக வழக்கம் வைத்து கொள்வாங்க. வாழ்க்கையில் பல தோல்விகள் சந்தித்தா கூட இறுதியில் வெற்றி இவங்களுக்கு தாங்க. நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டு இருக்கிறதுனால தான் தன்னை போலவே மற்ற நபர்கள் நடந்து கொள்ள வேணும் அப்படின்னு இவங்க நிச்சயமாக நினைப்பாங்க. இவங்களுக்கு சரி என்று தோன்றக்கூடிய விஷயம் மற்றவங்களுக்கு சரியாக தோன்றும் அப்படின்னு நினைப்பது தவறு. இதனால் பல பேரோட பகை எளிதில் இவங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அதாவது மற்றவங்ககிட்ட ஈஸியாக இவங்க எனிமி ஆகிடுவாங்க. எதுலையுமே தனித்து நின்று போராடி அதில் வெற்றி பெறணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதே மாதிரி தான் செஞ்சக்கூடிய தவறு அப்படின்னா கூட மன்னிப்பு கேட்கவும் தயங்க மாட்டாங்க. மற்றவங்க செய்யக்கூடிய தவறை கூட எளிதில் மன்னிக்கும் ஒரு அற்புதமான குணம் படைத்தவங்க. சின்ன விஷயத்தை கூட பெரிதாக கொள்வாங்க. குடும்பம் அமைந்ததுக்கப்புறம் தான் மேன்மை உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படும். பொருளாதாரம் மேன்மை ஏற்படும். இந்த சிம்மராசி நேயர்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி அமைஞ்சிருக்கோ, இந்த சிம்மராசிக்காரர் வாழ்நாளில் பெறக்கூடிய யோகங்கள் இது எல்லாம் குறித்து தான் இந்த பதிவின் மூலமாக பார்க்க போகிறோம். வீடியோ பார்த்திங்களா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்களாலும் மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இவங்க வாழ்க்கையில் பல தோல்விகள் சந்தித்தா கூட இறுதியில் வெற்றி நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டு இருக்கிறதுனால தன்னை போலவே மற்றவங்களுமே நடந்து கொள்ள வேணும் அப்படின்னு நினைப்பாங்க. இவங்களுக்கு சரி என்று தோன்றக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையுமே சரியாக செய்வாங்க. அதே மாதிரி இதனால் பார்த்திங்களா பல பிரச்சனைகளுமே இவங்க சந்திப்பாங்க. அதே மாதிரி பெரும்பாலுமே இந்த ராசியில் பிறந்தவங்க பல அடுக்குமாடி கட்டும் யோகமானது ஏற்படும். சொத்து வாங்கக்கூடிய யோகம் ஒரு இந்த டைமில் உங்களுக்கு கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. ஒரு விபத்து ஏற்பட்டதுக்கப்புறம் தான் உங்களோட நிலையானது உயரும். வீடு பக்கத்தில் பார்த்திங்களா ஏறு குளம் இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. மேலுமே கண்வாய் மேடு ஆகி வீடு கட்டும் நிலையானது ஏற்படும். நில ஆக்கிரமிப்பு செய்யும் போது நிலம் இழக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ரொம்ப கவனமாக இருங்க. மழை வெள்ளம் போன்ற நாளில் இவங்களுக்கு தொல்லை ஏற்படும். சொந்த வீடு அமைஞ்சா கூட இடித்து கட்டும் நிலையானது ஏற்படும். பழைய வீடு குடிசை வீடு வாங்கி வீடு கட்டினால் நல்லது.
வீடு நிலம் நிறைந்து காணப்பட்டால் சுகயோக வாழ்வு குறைந்து காணப்படும். சிம்மத்தில் இருக்கிறவங்க வாகனம் வாங்காமல் இருப்பது இந்த டைம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. வாகனம் வாங்க ஆசைப்பட்டால் கூட பழைய வாகனம் வாங்கி அதில் சிறிது காலம் ஓட்டினதுக்கப்புறம் புதிய வாகனம் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. வாகனம் வாங்கியதுக்கப்புறம் சின்ன விபத்து ஏற்பட்ட அதுக்கப்புறம் தான் உங்களோட வாகனம் தங்களிடம் தங்கும். ஸோ கொஞ்சம் கவனமாக இருங்க வாகனத்தில் செல்லும்போது. குளிர்ச்சியாக இருக்கும். அதே மாதிரி செலவுகளும் ஏற்பட்டு கொண்டு இருக்கும். வீடு பெரும்பாலுமே குளிர்ச்சியாக உங்களுக்கு இருக்கும். திருடர்கள் பயம் நிறைந்து காணப்படும். வீடு அருகில் இருக்கக்கூடிய நபர்கள் மூலம் பகையாகி கொண்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வீடு கட்டியதுக்கப்புறம் தான் உங்களுக்கு திருமணம் முடிந்த பிறகு வீடானது அமையும். வீடு அருகில் விநாயகர் கோவில் நிச்சயமாக உங்களுக்கு இருக்கும். உங்கள் வீட்டில் யாருக்கும் நீங்கள் சிம்மராசி நேயர்களாக இருந்தால் உங்களோட அருகில் உங்கள் வீட்டு அருகில் விநாயகர் கோவில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு செய்வினை பயமானது இருக்கும். வீடு கட்டினதுக்கப்புறம் தாயை இழுப்பது அல்லது தாயாருக்கு தீங்கு ஏற்படுவது இயற்கையாகவே நடக்கும். ஸோ கொஞ்சம் கவனமாக இருங்க. குழந்தை பாக்கியம் அஷ்டம குழந்தை பிறக்கும். மேலுமே அதிர்ஷ்ட குழந்தை பிறக்கவும் வாய்ப்பு இருக்குது. யோகம் மேலுமே காத்திருக்கு. குழந்தை பிறந்த பிறகு அனைத்து யோகங்களுமே நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படும். மேலுமே குழந்தை வளர வளர யோகம் அதிர்ஷ்டம் இது எல்லாமே கொடுக்கும். 2 தந்திரம் ஈடுபாடு அதில் ஆர்வம் ஏற்படும். உங்களுக்கு ஆண் குழந்தைகள் பிறக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி முன் யோசனையானது அதிகமாக உங்களுக்கு இருக்கும். குழந்தைங்க எப்படி நடந்து கொள்ள வேணும் அப்படின்னு அது போலவே நடந்து கொள்வாங்க. கடவுள் பூரண ஆசையுமே பெற்றவங்க. குழந்தைகள் மூலம் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். உழைப்பில் பெருமையும் சிறப்பும் இருந்தால் கூட பொதுமக்களுக்கு பயன்படும் விதமானதான் நீங்கள் இருப்பீங்க. கடின உழைப்பும் காரிய சித்தியுமே ஏற்படும். எந்த வேலை என்றாலுமே உயர்ந்த ஒரு நிலையானது உங்களுக்கு கொடுக்கும். அடிக்கடி இழப்புகள் இடையூறுகள் இருந்தால் கூட ஏமாற்றமானது உங்களுக்கு நிச்சயமாக இருக்காது. உயர்ந்த கல்வியும் அதற்கு ஏற்ற வேலையுமே கிடைக்கும். தாய் தந்தைக்கு உங்களால் மதிப்பு மரியாதை இது எல்லாமே ஏற்படும். உடன் பிறந்தவங்களுக்கு தந்தை செய்யக்கூடிய தொழிலானது நல்லாயிருக்கும். அதே மாதிரி இருதயம் தொல்லை மூட்டு எலும்பு இந்த மாதிரியான நோய் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஸோ கொஞ்சம் கவனமாக இருங்க. மன வாழ்க்கை குடும்ப வாழ்க்கையானது சிறப்பாக இருக்கும். உடன் பிறந்த நபரோட எண்ணம் போல தான் அவங்களோட வாழ்க்கையானதும் கணவனாகட்டும் அமையும். அதே மாதிரி உங்களுக்கு இவங்க உடன் பழகிய நபர்களை எப்போதுமே பிரிவது இல்லை. நீங்கள் விரும்பியதை அடையும் போது ஒரு பிரச்சனை இருந்து கொண்டு தான் இருக்கும். எந்த பிரச்சனை வந்தாலுமே வந்த வேகத்தில் விலகி சென்று விடக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்கும். கூட்டு தொழில் செய்யலாம். அது லாபம் மட்டும்தான் இருக்கும். ஆயுள் பலமும் உங்களுக்கு இருக்குது. மற்றவங்கள நம்பியே நீங்கள் அதிகம் ஏமாற்றம் ஏற்படும். கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. வீண் செலவு வெட்டி செலவு வட்டி செலவு வாழ்க்கை முழுவதுமே உங்களுக்கு இருந்து கொண்டு தான் இருக்கும். விரயம் மூலம் பார்த்திங்களா இழப்பு வர வாய்ப்பு இருக்குது. நீங்கள் உழைப்பில் சேர்ப்பதை உங்கள் மூலமே மற்றவங்க பலன் அடைவாங்களே தவிர நீங்கள் பயன் அடைய மாட்டீங்க. ரகசியமாக வைத்திருக்கக்கூடிய பணமானது உங்களுக்கு தங்காது. கொஞ்சம் கவனமாக இருங்க. பெண்களாக இருந்தீங்களா பார்த்தீங்களா, ஆண்கள்கிட்ட நீங்கள் அந்த பணத்தை கொடுப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. மேலுமே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே நீங்கள் உங்களோட கைகளில் வைத்து பணம் இருப்பது ரொம்ப ரொம்ப பிரச்சனை. அதே மாதிரி கூட்டு குடும்பத்தை விட தனித்துவ வாழ்வதையே நீங்கள் ரொம்ப விரும்புவீங்க. குடும்பத்துக்கு செய்யக்கூடிய கடமையை தவறாமல் செய்வீங்க. வாழ்க்கை எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் கூட நீங்கள் மகிழ்ச்சியாக காணப்படுவாங்க. அரசு வேலை செய்யக்கூடிய நிலையானது உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபமே கிடைக்கும். வக்கீல் சங்கீதம் உணவு தானியம் தயார் செய்தல் போன்ற கவிதை இயற்றுதல் மூலிகை மருந்து செய்தல் போன்ற நல்ல லாபம் இந்த டைமில் உங்களுக்கு கிடைக்கும். பயணம் அதிகம் ஏற்பட்டால் கூட அங்கு தங்க மாட்டீங்க. மேலுமே அடிமை தொழில் பிடிக்காதவங்களுக்கு நீங்கள் சொந்த காலில் நிற்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களாக இருப்பீங்க. சொந்த தொழில் அப்படின்னாலும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது. அதுவே அடிமை அப்படின்னா மிகவும் எதிர்நீச்சல் அடிக்கும் ஒரு நிலை தான் உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி கலைத்துறை மூலம் உங்களுக்கு பிரகாசிக்கக்கூடிய ஒரு காலம் அப்படின்னா கூட பணவரவு அதிகம் எதிர்பார்க்க முடியாது. அதிகமாக முன் கோபம் இருக்கிறதுனால மற்றவங்களோட ஒத்துப்போவது ரொம்ப கடினமான ஒரு நிலையாக தான் உங்களுக்கு இருக்கும். பொருளாதாரம் சிறப்பு. கைராசிக்காரராக இருப்பீங்க. 2 வருமானம் நல்லது உங்களுக்கு. மேலுமே இந்த டைமில் பொறுத்த வரைக்குமே சிம்மராசி சிம்ம லக்கணம் பணம் கொடுக்கல் வாங்கல் வேண்டவே வேண்டாம். அது உங்களுக்கு பல பிரச்சனையை கொடுக்கும். சிம்மராசி மூலம் மற்றவங்களுக்கு பலன் கிடைக்குமே தவிர உங்களுக்கு கிடைக்காது. தொழில் மாற்றம் இருந்து கொண்டு தான் இருக்கும். சகோதரன் பிறந்த பின்பு உங்களுக்கு இந்த டைமில் உங்களுக்கு பல பிரச்சனைகள் நடக்க வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருங்க. குடும்பத்தில் ஜோதிடம் மருத்துவர் பார்த்த நபர் இருக்காங்க. குலதெய்வம் குழப்பம் இருந்து கொண்டு தான் இருக்கும். குழந்தை பிறந்த பின் பார்த்திங்களா குடும்பத்தில் உங்களுக்கு பிடிப்பு இருக்காது. மேலுமே ஒரு சில பேர்த்துக்கு குழந்தை தத்து எடுக்கும் நிலையானது ஏற்படும். திருமணத்தில் கடன் பிரச்சனை இருக்கும். கசப்பு வரும்.
எல்லாமே கொஞ்சம் அனுசரிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். மனைவி வேலை செய்கிறவங்களா இருப்பாங்க. தாய் தந்தை சொந்தத்தில் திருமணம் செஞ்ச நபர்களாக இருப்பாங்க. மேலுமே காதல் திருமணம் செய்த நபர்களாக இருப்பாங்க. அதே மாதிரி தாய் 3 நபராக பிறந்து இருக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்த வீட்டுக்கு குழந்தை இவங்க வீட்டில் வளரும். மேலுமே 2 தாரம் வாக்கப்பட்ட பெண்கள் உங்களோட குடும்பத்தில் இருக்கிறாங்களா? மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பெண்களால் ஏமாற்றம் விரயம் உண்டு. நீர் ஆகாது. கிழங்கு வகை எடுத்து கொள்ளக்கூடாது. கிழங்கு வகைகளை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. மேலுமே கீரைகளை நீங்கள் உணவில் சேர்த்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. என்ன சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்கும், நீங்கள் வாழ்நாளில் பெறக்கூடிய யோகங்கள் என்ன, அதை பற்றி தான் பார்த்தோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மாஸ் மெல்டி மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.